அரிசி உணவில் சாப்பிட்ட உடனே அது ஒரு போதை. நீங்கள் இந்த போதை தெளிகிறதுக்கு அடுத்து இப்போ இன்றைக்கி நீங்கள் அரிசி உணவு சாப்பிட்ருக்கீங்க, சோறு சாப்பிட்ருக்கீங்க. இந்த போதை தெளியணும் அப்படின்னா, அல்லது கோதுமையில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றீங்க, மைதாவில் செஞ்ச சாப்பாடு, இதெல்லாம் போதை. இந்த போதை தெளியணும் அப்படின்னா இப்போ இதை சாப்பிட்றத நிறுத்திட்டு உண்ணாவிரதம் இருக்கணும். ஒரு 1.5 நாளைக்கு ஒரு நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்கணும். அதன் பிறகு தான் இதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் அந்த போதை தெரியும். இந்த போதை என்ன பண்ணும் அப்படின்னா மனிதர்களை வெறுக்க செய்யும். நீங்கள் சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா மனிதர்களை வெறுக்க தான் செய்யும். மனுஷங்கிட்ட சண்டை போடணும், திமிராக பேசணும், எனக்கு யாரும் தேவையில்லை, அந்த தனிமையை விரும்பும். மனசு உடம்பு தனிமையை விரும்பும், யாரையுமே நம்பாது, ஒரு உறவாக அன்பு பாசங்கிறது வராது. இப்படி இந்த உணவு ஏற்படுத்துகிற மனசு மாற்றம், உணவு ஏற்படுத்துகிற மாற்றத்தை மனிதர்கள் இப்போ கவனிக்கிறாங்க. இப்போ முன்னாடிலாம் நிறைய சாதி சொந்தங்கள் கிராமத்தினர் பிரச்சனைகளோடு இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மனசு ஏன் அப்படி செயல்படுது? அப்போ தான் காட்டுக்கெல்லாம் போனாங்க. நிறைய முனிவர்கள்லாம் காட்டுக்கு விடுவாங்க. இந்த சொந்த மனிதர்களிடமிருந்து விடுபட்டு காட்டுக்கு விடுவாங்க, மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம். இன்றைக்கி நாம் மனிதர்கள் மத்தியில் தான் இருக்கோம், ஆனால் தனிமையில் இருக்கும். யார்கிட்டையும் நம்ம நெருங்கி பழகிறதில்ல, நகரங்களுக்கு வந்துடுறது, மனிதர்களுடைய தொந்தரவே இல்லாமல் மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்துருக்கோம். தேவைப்பட்டால் மட்டும் மனிதர்களை பயன்படுத்தி கொள்வது. அப்படி இருக்கும்போது நம்ம மனதை கவனிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மனதை சுதந்திரமாக கவனிக்கிறோம், மனுஷங்களோட தலையீடு இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் நாம் இன்றைக்கி தனிமைப்படுத்திக்கிறோம். எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு. யாரையும் இடையூறு செய்கிறது கிடையாது. ஏதாவது வேலையாக முன்னாடிலாம் அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள அப்பா அம்மா சொந்தக்காரங்கள்லாம் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. எந்த வேலைக்கும் காசு கொடுத்தா தான் வேலை அப்படிங்கிற மாதிரி யாரையும் ஏமாத்துற அப்படிலாம் இருக்கும்போது மனிதர்களுக்கு தனிமையாக இருக்காங்க, மனிதர்களுக்கு மத்தியிலே தனிமையாக இருக்காங்க. அப்போ இந்த மனசை கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல சுதந்திரம், சௌகரியம். மனிதர்கள் தங்களுடைய மனதை கவனிப்பதற்கு ஒரு சௌகரியமான ஒரு வாய்ப்பு. நல்லவர் மனதில் நடக்கிற மாற்றங்கள், இது ஏன் நடக்குது, மனதில் ஏன் மாற்றம் நடக்குது, உணவால் ஏற்படுகிற மாற்றம். ஒரு உணவை சாப்பிட்டா ஏன் சோறு சாப்பிட்டா மாற்றம் ஏற்படுது, நம்ம கேரக்டரில் மாற்றம் ஏற்படுது. அதுபோல் பிடிக்காதவங்கள்கிட்ட பழகினா நம்மக்கிட்ட எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, மனசில் மாற்றம் ஏற்படுது. அதுவே பிடிச்சவங்ககிட்ட பழகினா சந்தோஷம் ஏற்படுது, மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுவே கிராமத்துக்கு போனால் மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுது, அமைதி ஏற்படுது. அதுவே நகரத்துக்கு வந்தால் மனசில் மாற்றம் ஏற்படுது, மனசில் அமைதி இல்லாமல் போகுது. இந்த மாதிரியான வாய்ப்பு கடந்த காலங்களில் கிடையாது. ஒரே ஊரில் இருப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க. அப்போல்லாம் நகரங்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே கிராமத்தில் தான் வச்சுருப்பாங்க. அந்த சொந்த பந்தங்களோடு தான் சிக்கிக்கிட்டு சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ அவங்க மனசை சுதந்திரமாக கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி சாதி அதுன்னு சொல்லிட்டு அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் தங்களுடைய மனதை சுதந்திரமாக கவனிப்பதற்கு மனிதர்கள் மிகப்பெரிய தடைகளாக கடந்த காலங்களில் இருந்தாங்க. ஆனால் இப்போ மனிதர்கள் தங்களுடைய மனதை கவனிப்பதற்கு ஒரு சுதந்திரம், மனிதர்களுடைய தலையீடு எதுவுமே இல்லை. மனிதர்களுடைய தலையீடு எதுவுமே இல்லாமல் மனிதர்கள் தங்களுடைய மனதில் நடக்கிற மாற்றங்கள், இந்த மாற்றம் ஏன் நடக்குது, அந்த மாற்றத்திற்கும் நாம் உண்ணுகிற உணவுக்கும் என்ன தொடர்பு, சில மனிதர்களிடம் பேசும்போது நமது மனதில் ஏற்படுகிற மாற்றங்கள், வேறு சில மனிதர்களிடம் பேசும்போது மனதில் வேறு மாதிரியான மாற்றம். அப்போ மனது என்பது தன்னிச்சையானது கிடையாது. அது உண்ணுகிற உணவாலும் மனிதர்களாலும், அப்புறம் சில கிராமத்தில் போனால் அமைதி கிடைக்குது, நகரத்தில் போனால் ஒரு அமைதியின்மை ஏற்படுது, டென்ஷனாக இருக்குது. அதுவே டூர் போனாக்கா, ஊட்டி போனாக்கா, கொடைக்கானல் போனால், சுற்றுலா போனாக்கா அப்போ மனசு வேறு மாதிரி செயல்படுது. இப்படி ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு வாழ்க்கை, மனதை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு வாழ்க்கைக்கு இன்றைக்கி சுதந்திரம் இருக்குது. அதனால் மனசை பற்றின அறிவு இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு அதிகமாகுது. ஒரு மனதில் அமைதி என்பது எப்படி ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு இருக்கிற மக்கள் கண்டுபிடித்து வருகிறார்கள். மனதில் அமைதி என்பது எப்படி, நாம் உண்ணுகிற உணவுக்கும் நமது மனதில் உள்ள அமைதிக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்ம அரிசி கேழ்வரகு கோதுமை என்பது இது அந்த வகையில் இது ஒரு போதை உணவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவு இந்த மனதில் ஏற்படுகிற மாற்றத்தை இந்த உலகத்தில் இப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் விட நான் ரொம்ப துல்லியமாக கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன், எல்லாருக்கும் முன்னோடியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம அது வச்சுக்கலாம். அது இப்படி மனதுக்கும் நாம் உண்ணுகிற உணவுக்கும் மனிதர்களுடனான உறவுகளுக்கும் நாம் வசிக்கிற இருப்பிடத்திற்கும் இடையேயான ஒரு தொடர்பை இன்றைக்கி மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எப்படி வாழணும், மனதில் அமைதி ஏற்படுத்தணும்னா என்ன உணவை சாப்பிடணும், மனதில் அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் யாரிடம் பழக வேண்டும், மனதில் அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் எங்கு வசிக்க வேண்டும், அமைதிக்கான சாதகமான அம்சம் எங்கெல்லாம் இருக்குது, எந்த உணவில் இருக்குது, எந்த மனுஷங்கக்கிட்ட இருக்குது, பிடிச்சவங்ககிட்ட பழகணும். அதுபோல் எந்த இடத்துல வசிக்கணும், நகரங்களில் வசிக்கக்கூடாது,
இப்படி இப்படி மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்த புற உலக காரணிகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் என்ன ஆகும்னா அதற்கு மனது அமைதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிரான விஷயங்கள்லேருந்து விடுபடுவாங்க. இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இருக்குல்ல, இது வந்து மன அமைதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இனிமேல் மனிதர்கள் விடுபட முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் தெரியுது மன அமைதிக்கு எதிரானது இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை, மைதா, வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை, அடிமைப்படுத்துகிற உணவுகள் எல்லாமே மன அமைதிக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஏன் விடுபட முடியல? இவ்வளோ நாள் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு நம்ம நினச்சோம், நம்ம பிடிச்சி விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் உண்மையிலே இப்போ தான் தெரியுது அதுலேருந்து விடுபட முடியாத போது நாம் வந்து அந்த போதைக்கு அடிமையாக இருக்கோம். இது உணவு வடிவில் உள்ள ஒரு போதை, அந்த உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்கிற அந்த உண்மை இப்பொழுது மனிதர்களுக்கு தெரிய வருகிறது. நாம் இவ்வளோ நாள் விரும்பி சாப்பிடல, அதுதான் நம்மளை சாப்பிட்டுட்டு இருந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மனிதர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தான் நோயெல்லாம் வந்துடுது. இதனால தான் நோய் வருது, இந்த போதை உணவுகளால் தான் நோய் வருது, நோய்க்கும் நாம் உண்ணுகிற உணவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம உணவை மாற்றினா ஆரோக்கியமாக வாழலாம், நம்ம தப்பான உணவை சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வந்தது. சரி, அதை சாப்பிடாமல் நிறுத்தி பார்க்கலாம்னா சாப்பிடாமல் இருக்க முடியல. அரிசி கேழ்வரகு கோதுமை, மைதா, வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு அதை அடிமைப்படுத்துகிற உணவுகள், அதனால் அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் நோய்களுக்கும் போதைக்கும் குற்றங்களுக்கும் காரணமாக இருக்குது, அழிவுகளுக்கும் காரணமாக இருக்குது. உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகள், உறவுகள், அப்புறம் வந்து வசிப்பிடம், ஆடம்பரமான வாழ்க்கை, அடிமைப்படுத்துகிற இந்த பிரியாணி, இந்த பேக்கரி உணவுகள் இதையெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக மனிதர்களை இனி அடிமைப்படுத்துகிறேன். வேலைக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக பெண்களை அடிமைப்படுத்துறது, அப்புறம் வந்து ஆடம்பரமாக சொகுசாக வாழணும், அங்கே நிறைய வேலையாட்களை வைக்கணும், அப்போ மனுஷங்களை அடிமைப்படுத்துறது. இந்த அடிமைத்தனம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மனிதர்கள் இன்றைக்கி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 2040 மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இனிமேல் வரப்போகிறது எல்லாமே மாற்றம் தான். இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு மாற்றம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் நடக்கும். எதிர்காலத்தில் அமைதியான வாழ்க்கை வாழணும், அதற்கு இந்த உணவுகளிலிருந்து விடுபட வேண்டும், இந்த நகரங்களிலிருந்து விடுபட வேண்டும், அது மாதிரி பிடிக்காதவங்களோட பழகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப. அப்புறம் ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு பிடித்த பெண்ணோடு பிடித்த ஆணோடு வாழ்வது மனதில் ஏற்படுத்துகிற மாற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கி ஆராய்ச்சி பூர்வமான ஒரு வாழ்க்கை அது வந்து இன்றைக்கி அதற்கான களமாக இப்பொழுதுள்ள வாழ்க்கை முறை இருக்கிறது.